عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. قال نبينا صلى الله عليه وسلم تزوجوا الودود الولود فإني أباهي بكم والأمم يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹ்வின் அருள் பெயரினால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாக. சிராஜுல் முனீர் மகளிர் அரபிக் கல்லூரி மற்றும் ஹாஃபில் ஆலிமா ஆகிய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய மேன்மைக்குரிய தலைவர் மௌலானா மௌல்வி முகமது அலி ஹசரத் அவர்கள், எனக்கு பின்னால் சிறப்பான சீரிய கருத்துக்களை சிறப்புரையாக வழங்க வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய பேரறிஞர் மௌலானா அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஹாமித் பக்ரி ஹசரத் அவர்கள், எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிய சங்கைக்குரிய எனது ஆசிரியர் பிறந்தகை மௌலானா மௌல்வி அல் ஹாஃபில் கலீல் ஹசரத் அவர்கள், பாசத்திற்குரிய சகோதரர் ஜாபர் அலி உஸ்மானி அவர்கள், சங்கைக்குரிய ஹமீத் அண்ணன் அவர்கள், மேன்மைக்குரிய ஜியாவுத்தின் ஆசிரியர் அவர்கள், சமுதாய பிரபலர் சிவகாசி உக்மான் ஆஜியார் அவர்கள், சிராஜுல் முனீர் நற்பணி மன்றத்தின் தலைவர் சங்கைக்குரிய ஹாஜி ஹசரத் அவர்கள், அறிமுக உரை ஆற்றிய சங்கைக்குரிய மௌலானா இப்ராஹிம் ஹசரத் அவர்கள், இதனின் நிறுவனர் சங்கைக்குரிய ஹபீபு ரஹ்மான் ஹசரத் அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், சமுதாய பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த நன்றியினை சலாமின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமையை கருதி சுருக்கமாக எனது வார்த்தைக்கு வருகை தருகின்றேன். சமுதாய பெருமக்களே, மார்க்க கல்வி மந்தமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த ஒழுக்கமான ஞான கல்விக்கு உயிரூட்டும் வகையில் சிராஜுல் முனீர் அரபி மதரசா சிறப்பாக நடைபெற்று அந்த மதரசாவிலே பயின்ற பேரொழிகளான 20 ஆலிமாக்களையும் ஒரு ஹாஃபிலாவையும் 2 ஹாஃபில்களையும் இந்த சமுதாயத்திற்கு இந்த மண்ணுக்கு ஜொலிக்க செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். சமுதாய பெருமக்களே, குழந்தைகள் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அமானிதம். இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் சமுதாய பெரியவர்களுக்கு உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு முன் வாழ்ந்த நமது முன்னோர்கள் பெரியோர்கள் தங்களது குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள், அந்த குழந்தைகள் மார்க்கத்துக்கு எப்படியெல்லாம் உதவி இருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருப்பினும் ஒரு சில நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே பின்னால் வந்த ஹசரத் அலி அவருடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு குழந்தை. அவர்களுடைய பேர் இமாம் ஜாபர் சாதிக். அவர்கள் சுமார் 9 வயதாக இருக்கின்ற போது வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களின் தாயார் உணவுக்காக அடுப்பிலே தீயை மூட்டுகின்றார்கள். விறகுகளை வைக்கின்றார்கள், தீ பற்றவில்லை. உடனே அதை எடுத்துவிட்டு சின்ன சிறு குச்சிகளை வைத்து நெருப்பை பற்ற வைக்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை 9 வயது நிரம்பிய அல் குர்ஆனை மனனம் செய்த அந்த குழந்தை அழ ஆரம்பித்து விடுகின்றார். கண் கலங்கி தேம்பி தேம்பி அழுகின்றார். தாயார் ஓடோடி வந்து சமையலை நிறுத்திவிட்டு ஓடோடி வந்து, என் அருமை மகன் ஏன் அழுகிறாய், என்ன காரணம் என கேட்ட பொழுதும் அந்த பிஞ்சு குழந்தை சொன்னது,
அன்பு தாயே, நீங்கள் சமைக்கிற அந்த காட்சி தான் என்னை அள வைத்தது. அது ஏன்பா உன்னை அள வைத்தது? நீங்கள் நெருப்பை பற்ற வைத்தீர்கள் விறகுகளே, அது பிடிக்கவில்லை. அதை எடுத்துவிட்டு குச்சிகளை வைத்து நெருப்பை பற்ற வைத்தீர்கள். அப்பொழுது பெரிய விறவை எடுத்து வைத்தீர்கள். இதை வைக்கின்ற போது எனக்கு மறுமையின் சிந்தனை, நரகம் என் கண் முன்னால் வந்திருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பத்தக்குன் நாரல்லதி, நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நரகத்தின் எரிபொருள் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாளைக்கு நரகத்தின் எரிபொருள் மனிதர்கள். மனிதர்கள் என்றால் பெரியவர்களும் சிறுவர்களும் உண்டு. அல்லாஹ் தஆலா நரகத்திலே பெரியவர்களை போடுவதற்கு முன்னால் நெருப்பு எரிய வேண்டும் என்பதற்காக சிறியவர்களாகிய எங்களை அல்லவா முதலில் வைப்பான். சிறியவர்களை நரகத்தில் வைத்து அதற்கு பிறகு அல்லவா பெரியவர்களை வைப்பான் என்ற சிந்தனை எனக்கு வந்தது. சமுதாய பெருமக்களை சிந்திக்க வேண்டும். உங்களது குடும்பத்தினரை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான். ஆனால் அந்த குழந்தை நரகத்தை நினைத்து பார்க்கிறது. இதை கேட்ட தாய் கண்கலங்கி அழுது ஆற தழுவி சொன்னார், மகனே, அல்லாஹ் உன்னை நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். அந்த நரகத்தின் பயம் உங்களுக்கு இருக்கிறது, அதனால் நீ சிறந்த குழந்தையாக உருவாகுவாய் என்று சொன்னார்கள். உண்மையிலே அந்த குழந்தை பிற்காலத்தில் சிறந்த குழந்தையாக, ஞானவான்களுக்கு தலைவராக, அற்புதமான நல்ல சமுதாய மக்களை பத்தரை மாற்று தங்கங்களாக பிரகாசிக்க செய்கின்ற அற்புத மகானாக, பேரறிஞராக உலகத்திலே காட்சி அளித்தது. இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை எப்படி வளர்த்தால் அடுப்பை பத்து வைக்கின்ற அந்த நிலையை பார்த்து தங்களுடைய நிலையை நரகத்தோடு இணைத்து பார்க்கிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தியுங்கள். எப்படிப்பட்ட இறை அச்சத்தை அந்த குழந்தைக்கு வளர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரிலே காபாவுடைய ஆலயத்துக்கு முன்னால் நின்று கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள், துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஏகத்துவ மந்திரத்தை, அந்த ஞான மந்திரத்தை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கதிரவன் கண் விழித்த நேரத்திலிருந்து அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட மக்கத்து காபீர்கள் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் பலர்கள் ஓடோடி வந்தார்கள். சிலர்கள் நறுமணம் கமழ்கின்ற அருள் நபியின் தெய்வீக பேரொளியான அந்த அருள் வதனத்திலே காரி உமிழ்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கடும் வார்த்தைகளை, விஷம் தோய்ந்த கடும் சொற்களை வசைபாடுகின்றார்கள். இன்னும் சிலர்கள் மண்ணை அள்ளி அந்த தெய்வீக தூதரின் மேனியிலே எரிகின்றார்கள். ஆனாலும் அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை மறந்து வாழ்கின்ற முஸ்லிம்களாக இருந்த அந்த மக்காவாசிகளுக்கு மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மதியம் சூரியன் நடு உச்சியில் வருகின்ற வரை. இந்த நேரத்திலே இந்த சம்பவத்தை அறிவிக்கிற முனீருல் அஸ்தி என்பவர் சொல்வார், ஒரு சிறுமி ஓடோடி வருகின்றார்கள். சுமார் 8 வயது நிரம்ப பெற்ற ஒரு சிறுமி, அழகொளிரும் சிறுமி ஓடோடி வருகின்றார்கள். அந்த சிறுமியினுடைய கையிலே பாத்திரம் இருக்கிறது, அதிலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை கொண்டு நறுமணம் கமழ்கின்ற மக்கத்தில் வளர்ந்த சொர்க்கத்து ரோஜா அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை கழுகின்றார்கள். நபியின் கண்களிலே கண்ணீர் வருகின்றது. அந்த சிறுமியின் கண்களிலே கண்ணீர் வருகிறது. அந்த சிறுமி முகத்தை கழுகின்றார்கள். எதிரிகள், அந்த முஸ்லிம்கள் நறுமணம் கமழ்கின்ற தெய்வீக தூதரின் முகத்திலே துப்பிய அந்த எச்சியை, அந்த முஸ்லிம்கள் எச்சியை அந்த சிறுமி கழுவுகின்றார்கள். தூசியை அகற்றுகின்றார்கள். கண் கலங்குகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமியை பார்த்து சொன்னார்கள், யா பின்தி, ஓ என் அருமை மகளே, லா தஹ்ஸா அலா அபீக ஹீலத்துன் வலா தில்லத்துன், உன் தந்தையை பற்றி நீ பயப்பட வேண்டாம். உன் தந்தைக்கு எந்த விதமான கேவலமோ அழிவோ ஏற்பட்டு விடாது, நீ பயப்பட வேண்டாம் என ஆறுதல் சொல்கின்றார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. இங்கே சிந்திக்க வேண்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இளமை காலம், சிறு வயது. மக்காவில் வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்களை
இளமை பருவம். அந்த இளமை பருவத்தின் மூலமாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வியாபார சரக்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு கொண்டு சென்று அவரிடத்தில் இருந்த அந்த நாணயத்தின் நம்பிக்கையின் அடிப்படையிலே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களையே மனைவியாக பெற்று அவருடைய செல்வங்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடியதாக வளர்ச்சிக்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று சொன்னார். அதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் எப்படி இருந்திருக்கிறார்கள், அவருடைய மகளார் எப்படி இருந்திருக்கிறார்கள், தந்தையின் மார்க்க வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சமுதாய பெருமக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஒழுக்கத்தை சஹாபாக்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த மகத்தான ஒழுக்கத்தை நாம் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உலகியல் கல்வி அதன் நோக்கம் பணம் தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த ஒழுக்க கல்வி, இறைவனுடைய கல்வி, இந்த மார்க்க கல்வி நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு சேர்த்து வைக்கின்ற கல்வி, உலகத்திலே மனிதனாக புனிதனாக நல்லவராக வாழ வைக்கின்ற அற்புதமான கல்வி. சமுதாய பெருமக்களே, அந்த கல்வியை நாம் விட்டுக் கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தின் இஸ்லாமிய எதிரிகள் ஒரு வகையிலே நமது சமுதாய குழந்தைகளை இந்த மார்க்க கல்வியை கற்க விடாமல் இருப்பதற்கு உலக கல்வியை அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஆனால் நமது சமுதாயத்திலே பலர்கள் இந்த கல்வியை கற்க விடாமல் தங்களது தவறான கொள்கையை இந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே புகுத்தி அவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய உண்மையான தௌஹீதை விட்டும் அப்புறப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறோம். அன்புமிக்க சமுதாய பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது இளைஞர்களின் நிலை என்ன? இஸ்லாம் எந்த தீமைகளை தடுத்திருக்கிறதோ அந்த தீமைகளில் கொடிகட்டி பரப்பது யார்? இந்த இஸ்லாமிய மேடைகளிலே ஜும்மாக்களிலே வட்டியை பற்றி, விபச்சாரத்தை பற்றி, குடியை பற்றி பேச பயப்படுகின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நமது சிறார்கள், நமது இளைஞர்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள், எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய இளமை பருவம், அந்த சக்தி இருக்கிறது எப்படி தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒழுக்கமான இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒழுக்கங்களை அப்புறப்படுத்தி நமது குழந்தைகளை மேன்மையான உறவுகளையும், பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கின்ற பண்பையும், பெரியவர்களுக்கு மரியாதை செய்கின்ற நல்ல குணத்திலிருந்து அகற்றப்பட்டு நமது சிறுவர்கள், நமது இளைஞர்கள் தவறான முறையில் வழிகாட்டப்பட்டு அதனால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு கண்ணிய குறைவை ஏற்படுத்துகின்ற காலகட்டம். பல அமைப்புகள் நமது இளைஞர்களை குறிவைக்கின்றார்கள். தங்களுடைய சுயலாபத்திற்காக, தங்களுடைய சுய கௌரவத்திற்காக, உலகியல் பணத்திற்காக நாம் பெற்ற அமானிதங்களை, பிள்ளைகளை நபி அவர்கள் சொன்னார்கள், அந்நாசமானினும் மக்கள் சுரங்கங்கள், மாணிக்கங்கள், தங்கத்தை போல வெள்ளியை போல, உலகத்துக்கு தங்கத்தை போல வெள்ளியை போல, முத்துக்களை போல, மரகதங்களை போல நமது குழந்தைகளை, மக்களை, தலைவர்களை உருவாக்க வேண்டிய நாம், ஆலயங்களை உருவாக்க வேண்டிய நாம் எந்த குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? தங்களது காலங்களை, நேரங்களை மார்க்கத்துக்கு எதிரான நமது சமுதாயத்தின் ஒற்றுமையை சிதைக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்ற அளவிலே நமது குழந்தைகளை நாம் பயன்படுத்தினால் சமுதாய பெருமக்களை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நமது குழந்தைகள் ஹாஃபில்களாக வளர வேண்டும், ஆலிமாவா வளர வேண்டும், ஹாஃபிலாவா வளர வேண்டும், நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும், சீனியர்களாக வளர வேண்டும், மார்க்க ஞானம் பெற்றவர்களாக வளர வேண்டும். இப்படி வளர்ந்தால்தான் இமாம் ஜாபர் சாதிக் எப்படி உலகத்தில் இறை ஞானம் மிக்கவர்களாக பல மக்களை நல்லவர்களாக மாற்றி அமைத்தார்களோ அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் மாற்றார்கள் சிரிக்கின்ற அளவுக்கு நமது வாழ்க்கை அமையும். அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பானாக என்று கூறியவனாக எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க பெரியவர்களே, ஆண்டுகள் தோறும் நம்முடைய சிராஜு முனீர் நற்பணி மன்றத்தின் சார்பாக ஆலிமா, ஹாஃபில், ஹாஃபிலா ஆகிய சனதுகளை மட்டும் நாம் வழங்குவதில்லை. அத்துடன் பல்வேறு வகையான சமூக அறப்பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் எளிய குடும்பங்களுக்கான நிதி உதவிகளையும் தேர்வு செய்து வழங்கி வருகின்றோம். வாழ்வரை அல் குர்ஆனை முடித்தவர்கள்
ஹாஃபில் ஹாஃபிலா பட்டம் பெற்றவர்கள் அதனை முழுமையாக ஒப்படைக்கின்ற தௌறு செய்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசாகவும் நாம் 3000 ரூபாய் வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது எளிய குடும்பங்களுக்கான நிதி உதவி வழங்கப்படுகின்றது. சிவகாசி MSL பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் ஹாஜி MS லுக்மான் சாஹிப் அவர்கள் தங்களுடைய கரங்களால் அதனை வழங்குவார்கள். மௌலவி நைனா முகமது யூசுப் ஆலிம் அவர்களுடைய குடும்பம். யார் வந்திருக்காங்களா? மௌலவி மக்தூம் அலி ஆலிம் அவர்களுடைய குடும்பம். மஸ்தான் அலி, மஸ்தான் அலி, அஜீஸ் தாரிக், ஆயிஷா பிவி சேப்பிள்ளை குடும்பம். अजीज तारिक अजीज तारिक சேப்பிள்ளை குடும்பம். அவங்க வர சொல்லுங்க. நேரம் முகமது தௌஃபீக், முகமது தௌஃபீக், ஜெயன் ஹதீஜா, ஃபைசல், ஃபைசல் இது ஃபைசல் முகமது ஃபைசல். சரி, அவ்வளோண்ணா. அடுத்து அவங்க யாரு? மஸ்தான் அலியா? மௌலவி சிந்தா மதார் எங்க இருக்கு? இல்லையா, எங்க வரல. ஹாஃபில் ஹாஃபிலா சிறப்பு பரிசு ஹாஃபில் சைஃப் மைதி. இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு பரிசு என்பது திருக்குரானை மனனம் செய்து ஹாஃபில் பட்டம் பெற்ற பிறகு ஆண்டுகள் தோறும் அதனை மீண்டும் ஓதி மனனம் செய்த அந்த பாடத்தை ஒப்புவித்த பிறகு அதற்கான சிறப்பு பரிசாக இது வழங்கப்படுகின்றது. இது ஒரு கௌரவ பரிசாகவும் இருக்கின்றது. ஹாஃபில் SA முகமது முனீர், ஹாஃபிலா வஹீதா பானு ஆலிமா சிராஜியா, वहीदा वहीदा खान वहीदा खान हाफिला KJ तस्लीम बानू आलिमा सराजिया, तस्लीम बाबा तस्लीम बानू वहीदा वहीदा हाफिला जुनैदा बानू आलिमा सराजिया, हाफिला जूही வச்சிருங்க அவ்வளோதானே.
ஜூஹி வந்துருச்சு வரட்டு உட்கார்ட்டு வந்து வாங்கிக்கிட்டேன். வந்துருச்சு. நீங்கள் அரை மணி நேரம் 35 நிமிஷம். ஜூஹி எடுத்து சிவகாசியில் இருந்து ஆண்டுதோறும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஊக்கப்பரிசுகளை வழங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற லுக்மான் ஹாஜி அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் நற்பணி மன்றத்தின் சார்பாக மனதார பாராட்டி அவர்களுக்காக துவா செய்கின்றோம். அடுத்ததாக சிறப்புரை ஐக்கிய சமாதான பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் காரி என் ஹாமித் பக்ரி ஆலிம் மந்தை அவர்கள் வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائبات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடையநல்லூரிலே நடைபெறுகிற மதரசா சிராஜு முனீர் 29ஆம் ஆண்டு நிறைவு விழா
சிராஜு முனீர் ஹிஃபுல் மதரசா 25ஆம் ஆண்டு நிறைவு விழா, சிராஜு முனீர் மகளிர் அரபிக் கல்லூரி 18ஆம் ஆண்டு நிறைவு விழா, மாணவ மாணவிகளுக்கான ஹாஃபிது, ஹாஃபிலா, ஆலிமா ஆகிய பட்டங்களை வழங்குகிற பட்டமளிப்பு விழா ஆகிய இந்த சிறப்புமிகு விழாக்களிலே பங்கேற்று இங்கு பட்டம் பெறுகிற மாணவ மாணவியர் செல்வங்களின் ஈருலக வெற்றிகளுக்காக துவா செய்வதற்காக வருகை தந்திருக்கிற மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சமுதாய முன்னோடிகளே, திரளாக இங்கே கூடியிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு இளவல்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் என்றென்றும் நிறைவாக சூழட்டுமாக என்று நான் ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். கடையநல்லூரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இங்கிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களோடும் சமுதாய முன்னோடிகளோடும் பல்வேறு கோணங்களில் நான் சிறப்பான தொடர்புகள் கொண்டவன். இந்த ஊருக்கு பல காலங்களில் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் முகமாக இந்த மக்களோடு அதிகமான நெருங்கிய தொடர்பு கொண்டவன். குறிப்பாக இந்த சிராஜு முனீர் இஸ்லாமிய கலாசாலையை நிர்வகித்து வருகிற அன்பு இளவல் மௌலானா ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் ஹசரத் அவர்களோடும் அவர்களை பெற்றெடுத்த உன்னதமான எழுச்சிமிக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், சிராஜ் மாத இதழுடைய தகுதிமிக்க ஆசிரியராக திகழ்ந்த மறைந்த மாமேதை அல்ஹாஜ் அப்துல் ஹை அவர்களோடும் அதிகமான தொடர்புகள் கொண்டவன். இப்படிப்பட்ட பல்வேறு தொடர்புகள் எனக்கு இருக்கிறது. அந்த தொடர்புகளை மென்மேலும் பலப்படுத்தும் முகமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே நான் சிறப்புரையாற்ற வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உன்னதமான வாய்ப்பை வழங்கி அருளிய வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குர்ஆனோடு தொடர்புடைய ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த தௌஃபீக்கை, நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பானவர்களே, வல்ல அல்லாஹு தஆலா மனித குலத்தை படைத்து இந்த மனித குலத்திற்கு தனது ஹலீஃபா